முந்தா நாள் தக்காளி ரசம் போட்டிருந்தேன். அது கூட சைட் டிஷ்ஷா வந்துட்டு இந்த கருவாடு தொக்கு பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா? அது வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு அப்பளம் ஏதோ பொரிச்சது தான். எப்போ வடிகட்டிருவேன். இன்றைக்கி மறந்தாப்புல செஞ்சுட்டேன் வீடியோ எடுக்கிறதுனால. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. அதனால எண்ணெயில் வந்துட்டு யாரும் என்ன கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டுறாதீங்க. இப்போ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வெந்து வரணும். நான் கொஞ்சம் வந்துட்டு வேலையா இருந்ததுனால கவனிக்கல. கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு முருகி வந்துருச்சு. வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கருவாடுக்கு. இப்போ வந்துட்டு 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். என்னோட தக்காளி நல்லா புளிப்பாவே இருக்கும். எல்லா பக்கமுமே இப்போ தக்காளி புளிப்பா தான் இருக்குது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி 2ம் சேர்த்துக்கிட்டா போதுமானது. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் நான் சேர்ப்பேன். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். எல்லா கருவாடுமே இதே மெத்தடில் தான் நான் செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம், சாம்பாருக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா தக்காளி வெந்து வந்ததுக்கப்புறம் திரும்பவுமே நான் கரண்டி வச்சு நல்லா நச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா என் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் அரைக்காயாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இது கரண்டியை வச்சு திரும்பவுமே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கருவாடுக்கு வந்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் நெத்திலி கருவாடை தான் யூஸ் பண்ணுறேன். நெத்திலி கருவாடில் வந்துட்டு நான் முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். சின்ன பொடி கருவாடாக இருந்தால் முள்ளோடு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. இது வந்து கொஞ்சம் பெரிய கருவாடாக இருந்ததுனால முள் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஊற போட்டோம்னா நல்லா அழகாக நடுவில் 2ஆக பொழுந்து வந்துடும். அதில் உள்ள முள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோ ஸ்லாம்பு இருந்துச்சு இதில். எங்கள் ஊரில் ஸ்லாம்புன்னு சொல்லுவோம். மேலே திப்பிலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கப்பு சின்ன கப்பில் வந்துட்டு 2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா கருவாடு வெந்து வரும். அப்படியே வந்துட்டு விட்டுட்டோம்னா கருவாடு கருகிரும். எண்ணெயிலேயே சில பேர் வதக்குவாங்க. கொஞ்சம் அது வந்து ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா கருவாடு சாஃப்ட்டாக இருக்கும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். கருவாடு நல்லா தொக்கு மாதிரி வரும். நிறைய பேருக்கு கருவாடு ரெசிபி தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் ரெசிபி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.